வணக்கம். ஜனனி சென்ம சவிக்கியமாம் பக்தனின் சம்பந்தமா பதைவரு புண்ணியனாம் விக்கீதேகி. ஹரியோம் நம பகவதேகாலி பத்ரகாளி ராராவாவ அத்தம்பேதம் குருக்கம் பத்து சிவாய். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை போற்றி. கும்பராசி வந்து காலப்புருஷ சத்திரத்துக்கு 11வது ராசி, லாபராசின்னு பேர் காலப்புருஷ சத்திரத்தில். அதே கும்பராசியை குரு 9ஆம் பாரியை பார்க்குறாருங்க. அதாவது கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு உட்காந்து 5, 7, 9 பார்க்குறது ஒரு விசேஷம். இந்த ஜாதக ரீதியான இப்போ 5ஆம் பாரியை 9ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் பாரியை 11ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் பாரியை ராசியை பார்க்குறது ஒரு கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பம்சம். கும்பராசினாவே அவிட்ட நட்சத்திரம், புரட்டாதி, சதயம். இது வந்து கும்பராசிக்குண்டான ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்போ ரியலாக கும்பராசி பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்னா இப்போ ஜென்மச்சனி மாதிரி இருக்கும். ஜென்மச்சனி இருக்குது, குரு பார்க்குது. குருவாக்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது ராசிநாதனுக்கு இது வரைக்கும். அதாவது அவியவி வயசுக்கு தகுந்த மாதிரி, எஜுகேஷன் தகுந்த மாதிரி, அதாவது டீனேஜில் கல்வி அபிவிருத்தி ஆகும், தொழில் அபிவிருத்தி ஆகும், உடல் ரீதியான நோய் நொடிகள் நிவர்த்தி ஆகும், உடம்புக்கு ஒரு புத்துயிர் கிடைக்குங்க, நிறை பாக்கியம். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவருக்கு இது வரைக்கும் குறையாக இருந்த பாக்கியம் பூரா நிறைவாக அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த தொழில் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறது இந்த தொழில் ரீதியான அவங்க முன்னேற்றம், ஒரு வருமானம், ஒரு வளர்ச்சி எல்லாமே ஒரு சிறப்பாக தருங்க. இப்போ ராசிநாதன் 9ஆம் பாரியை பார்க்குறாரு, இது ஒரு சிறப்பம்சம். இந்த குரு 5ல் உட்காந்து 9, 11 ராசி இதை பார்க்குறது இந்த கும்பராசிக்கு மிகப்பெரிய யோகமான ராசி. இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய தன்னுடைய கீர்த்தி அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய மூலத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால மைண்டு, அது எஜுகேஷன் அவங்க லைனாக இருக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு சாண சிறந்தது. தட்சிணாமூர்த்தி எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு அது சிறப்பான யோகமாக இருக்குது. இவங்க கோச்சார ரீதி அவியவிய வயசுக்கு ஏற்ற ஜாதகத்தில் சுப திசைகளாக இருந்ததுன்னா நல்லதே நடக்கும். அதாவது வந்து ரொம்ப டாப்பாக 100% நல்லது நடக்கும். கொஞ்சம் எதிர்மறையான திசையாக இருந்தால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்தால் எல்லாமே பாசிட்டிவாக நடந்தும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.